ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் இருக்கான் வீட்டு பக்கத்தில். சுற்றி பார்த்தா சொந்தக்கார மாதிரி தான். ஓகேவா, அவனையும் கெஞ்சோம் வா வா வான்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் சோலோ எடுக்க முடியாது. ஆமாம், சில டைம்லாம் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். அப்போது அந்த டைம்லாம் எப்படி வருவியா? கேட்ரிங் போவான். சரியா, போனான்னா போயிட்டே இருப்பான் கேட்ரிங். பாய்ஸுக்கு ஃபஸ்ட்டு நானும் அதை நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். பாய்ஸ் எல்லா பாய்ஸுமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் அந்த கேட்ரிங் வேலை போயிட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு வேலை பார்க்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன். என் குடும்ப ஃபங்க்ஷன்லேயே நாங்களே கேட்ரிங்லாம் பண்ணுவோம். அது ஜாலியாக இருக்கும். அது பசங்க கூட ஜாலியாக போகும் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. அந்த பண்ணா இருக்கும். வேலை பார்க்குறோன்னே தெரியாது, அப்படி இருக்கும். ஆனால் நான் சென்னையிலையும் கேட்ரிங் போயிருக்கேன். சென்னையில் எப்படி தெரியுமா, அந்த பிளேட் பிரியாணி நம்ம இது கொண்டு போகிறோம்ல அந்த மாதிரி இருக்கு. நம்ம நார்மல் இது தட்டி வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், பிளேட் எடுத்துனுவா அப்படின்னு. ஆமாம், ஊர்லலாம் அப்படி கிடையாது ப்ரோ. எங்கள் ஊர்லலாம் ஒரு ஃபுட்டு நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு திருப்பி வராது. நம்ம கேட்ட வைப்பாங்களா, அள்ளி வைப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அந்த அளவு கணக்கு தான் வச்சுட்டு போவாங்க. சட்டுன்னு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. சென்னையில் தான் போயிட்டுனா நீ திருப்பி கூப்பிட்டானா அவன் வருவான். அங்கேயே தான் நிற்பான் லைன்லேயே. உனக்கு என்ன வேணால் வாங்கலாம் அப்படி. ஆனால் அங்கே இங்கிட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு 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 டிஷ் நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்ட் டேஸில். என்னன்னா இருக்கிற எல்லா காய்கறியும் போட்டு அவியல் அந்த மாதிரி எதுவும் வைப்பீங்களாமே, அது வந்து உங்கள் இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆமே. அது அள்ளி வைப்பாங்க ப்ரோ. செமையாக இருக்கும். முரட்டை அவியல்னாலே கன்னியாகுமரி தான், அந்த மாதிரி இருக்கும். அதை நான் டேஸ்ட் பண்ணேன் ஒரு நாள். வாங்க, எனக்கு யார் சான்ஸ் கிடைச்சா நான் கன்னியாகுமரி வரேன். நான் வரப்போ சொல்கிறேன். இந்த மாதம் வரேன். நீங்கள் நான் வந்துட்டீங்க ஞாபகம்? ஆமாம் ப்ரோ, உங்கள்கிட்ட சொன்னேன். அதான் சொன்னேன்ல, இந்த மாதம் நான் ஒன்று பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ, இல்லைனா கன்னியாகுமரி வரேன். நீங்கள் வரீங்க, நான் வந்துட்டேன். சரி, நான் எனக்கு செம்ம ஷாக்கு. நான் வரேன்னு சொன்னேனே, அந்த மனுஷன் கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு. சரி, நான் எதையுமே இல்லை, சரி கிளம்பி இங்கே வந்துடும் மொதல் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டேன். நான் அங்கே போய் எனக்கு வேலை இருந்திருக்கும். எனக்கு டைமே இல்லை. ஆமாம், 8 என்னமோ கிளம்புறேன்னீங்களா? எப்படி ப்ரோ இருக்குது சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்கு ப்ரோ. காரமே காரம் சொன்னீங்களே, காரம் வேணாம் அப்படின்னு. கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஜங்ஷன் வந்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு நாங்கள் வந்து சாப்பிட்றோம். ஒரு கரெக்டாக ஒரு 12:30 மணி தாண்டி இருச்சுன்னு இந்த இடம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். செம்ம கூட்டமாக இருக்கும். நல்ல நிறைய பேர் வராங்க ப்ரோ. நல்ல ஃபேமஸ் ப்ரோ. திருச்சி வந்தீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. நான் ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு கன்னியாகுமரி வரேன். நீ வா. எனக்கு அந்த ஒரு மலை ஏறினீங்கள நினைஞ்சுக்கிட்டு. ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்க்க காளிமலை அங்கே போகணும். எனக்கு அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அது ஆக்சுவலி சரியான கூத்து. போகும்போது சரியான வெயில் ப்ரோ. என்ன ஒரு இதுதான் என்ன தெரியுமா, போவோம், போனதுக்கப்புறம் என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மேலே போகிறோம், அன்எக்ஸ்பெக்டடு ப்ரோ. சரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது தெரியுமா? என்னாச்சு? நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு மலையில். அந்த மலையில் நான் போகும்போது நானும் அவனும் பேசிக்கிட்டு இருக்கோம். கிச்சு டைரக்ஷன் அவன் பையன், நான் அவனு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு லைட்டாக மிஸ்ட்டு மாறி தந்தால் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. லிட்ரலி மாறி தந்துச்சு ப்ரோ. நேச்சுரல் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பக்காவாக மிஸ்டெல்லாம் மாறி அந்த மவுண்டன்லாம் பக்காவாக தெரிஞ்சுது. எனக்கும் அவனுக்கும் இதுவே இல்லை. அது வீடியோவில் அந்த அப்படியே போட்டிருப்பேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கேட்டு. எனக்கும் அண்ணன் இல்லை ப்ரோ, அம்மாதானா அப்படின்ட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ. அது ஆக்சுவலி தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த இடமே. அங்கே மலையாளிஸ் அதிகம். நான் அதில் ஒரு குருசுமலைன்னு ஒரு இடம் போட்டிருப்பேன். அதில் ஆக்சுவலி 3 மலை இருக்குது. காளிமலை, குருசுமலை, அதுக்கப்புறம் வெள்ளோனி மலை. 3மே ஒரே இதில் கனெக்டடு. ஓகேவா? இந்த குருசுமலை இந்த ஈஸ்டர் டைம்லாம் நல்ல பீக்காக இருக்கும். அப்போ நிறைய பேர் வருவாங்க. அந்த ஸ்பாட் தெரியவே தெரியல ப்ரோ எனக்கு. அப்படியா?
நான் இன்னும் முடியும் அந்த ஸ்பாட்லாம் கேள்விப்பட்டேன். அதான் நான் தான் சொல்கிறேன்ல, கன்னியாகுமரினா நம்மளுக்கு தெரிஞ்ச திருவள்ளுவர் சிலை, அப்புறம் அந்த ஒரு கிளாஸ் பிரிட்ஜு, அந்த மாதிரி தான். நம்ம அதை தாண்டி இவ்வளோ இருக்குது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. இன்னும் இருக்குது ஆக்சுவலி. பெருஞ்சிரம்புன்னு ஒன்று இருக்குது. நான் அது வீடியோ போட்டிருப்பேன், சம்மர் டைமில் போட்டிருப்பேன். ப்ளூ, லிட்ரலி ப்ளூ கலரில் இருக்கும் ப்ரோ தண்ணி. இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டிங்கல்ல, கன்னியாகுமரி வந்து தண்ணியில் மிதக்குது அப்படின்னு. இது ஐலாண்டு மாதிரி. ஐலாண்டு அது ஆக்சுவலி ஒரு டேம். அது டேமில் சின்ன சின்ன இடம் இப்படி தான் இருக்கும் அது. ஓகேவா? அது நல்லா இருக்கும். அது அந்த காளிமலையிலேருந்து பார்த்த வியூ தான், மேலேருந்து பார்த்த வியூ. அதுவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா இருந்துச்சு பார்க்கவே, நல்லா இருக்கும் ப்ரோ. மான்சூனு இப்போ விட்டுருச்சு கொஞ்சம். ஆமாம், இப்போ ரெயின் வந்து அவ்வளோவா இல்லை அங்கே அந்த சைடு. அப்போ அந்த டைமில் போன டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ப்ரோ? எனக்கு செம சங்கடம் ஆகிட்டு ப்ரோ. ஒருத்தி வந்து எப்படி தெரியுமா, என்கிட்ட வந்து பக்கத்துலேயே உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. இப்படியே சொல்லிட்டா ப்ரோ, நல்ல மூஞ்சி அடிச்ச மாதிரி, யுவர் அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்ட்டு. யார்? அங்கே ட்ரெக்கிங் போன இடத்துல. நான் ஆக்சுவலி அஹமதாபாத்துக்கு போன டைமில் தான் அந்த சேனல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது. ஹீரோ ஸ்டார்ட் பண்ண ப்ரோ, யாருக்குமே தெரியாது. நாங்கள் போகிறேன், வதோதராலேருந்து, குஜராத்லேருந்து எங்கே மணாலி போகிறேன். சரியா? அங்கே போயிட்டு அந்த கேம்ப் சைட்லாம் போயிட்டு அங்கே போய் உக்காந்துருக்கேன் நான். அப்போ தான் ஒரு பேட்ச்சு வராங்க, முடிச்சுட்டு வராங்க, ரிட்டர்ன் வந்தாங்க. அப்போ அந்த டைமில் என்னென்னா அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அந்த பொண்ணு. இது அந்த கால் சென்டர் மாதிரி அவள் வேலை பார்த்துட்டு இருப்பா போல், அங்கேயே உட்காந்து யூபிஎஸ்சி எதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கு போல். அவள் வந்துட்டு சொன்னா, இப்படி அங்கே ஸ்னோ இருக்குது, அதனால் எல்லா ட்ரெக்கிங் கேன்சல் பண்ணிட்டானுங்க, யுவர் அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்ட்டான். எனக்கு மூஞ்சி இல்லை ப்ரோ, சீரியஸாக. எனக்கு அப்படி சொன்னதும் எப்படி தெரியுமா, ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரெக்கு இப்படி பண்ணிட்டீங்கடா, செம்ம சங்கடம் ஆகிட்டு ப்ரோ எனக்கு. அதுவும் அவள் சொன்னதும் நான் உடனே திருப்பி கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னு நான். சரியா? அதுக்கப்புறம் சொல்லிட்டு அப்போ தான் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணேன். என் கூட பஸ்ஸில் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஹெட்செட்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஃபால்ட் எங்கே மேலேனா ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஆடியோவும் வீடியோவும் ரெண்டுமே கரெக்ட் ஆகிடுச்சு. உங்களால் ரெக்கவரே பண்ண முடியல. எல்லா சைட்லேருந்தும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால் அந்த டைமிங்க்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரெக்கவரே பண்ண முடியல. ஸோ இதே மாதிரி அகைன் நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, இதே மாதிரி அடுத்த இல்லை இதை விட நல்லா உங்களுக்கு ஒரு வீடியோவோட நான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். Until that, bye bye.